ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு திருமலையில தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நேரடியா ஆஃப்லைன் கவுண்டர்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, போனா டிக்கெட் கிடைக்குமா, நாளைக்கு சனிக்கிழமை தரிசனம் பாக்குறதுக்கு இன்னைக்கு காலைக்கான டிக்கெட் ஏதாவது கிடைக்குமா, இன்னைக்கே டிக்கெட் வந்து தர்ஷன் பாக்குறதுக்கு அவைலபிள் இருக்கா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டெய்லி பை யுவர் ப்ரோக்ராம் ஜனவரி மாசத்துக்கு நடந்தது. இதுல வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு பிரஸ் ரிலீஸா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா அதுல பக்தர்களுக்கு ஏதாவது முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கான்ற தனி வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். தொடர்ச்சியா நீங்களும் திருமலைக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான தகவல்களை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்டான எஸ்எஸ்டி அப்டேட் அண்ட் லேட்டஸ்டா வரக்கூடிய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். திருமலையில இப்போ நேரடி இலவச தரிசனம் அலௌடுல தாங்க இருக்கு. நீங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கூட நேரடி கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல கண்டிப்பா வந்து அதிக நேரங்கள் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 59,522 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷன்ல 20 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் வந்து ஆகுது. இதுவே நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், அதாவது இலவச தரிசன டிக்கெட்டை கீழ் திருப்பதியில ஆதார் கொடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 4ல இருந்து 6 மணி நேரமும், காலையில ஸ்லாட்டா இருந்தா 1ல இருந்து 2 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் வந்து ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் தேதி இன்னைக்கான டிக்கெட் வந்து வேணும், நான் இன்னைக்கே தரிசனம் பார்த்துட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆகலாம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயுமே இன்னைக்கான ஸ்லாட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சது. நாளைக்கு காலையில 6 மணிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாட்டு 5 மணி ஸ்லாட் வந்து கொடுத்தாங்க. இந்த டிக்கெட்ல பேலன்ஸ் டிக்கெட் வந்து இருக்கு. இப்போ சேம் டே டிக்கெட் வாங்கணும்னா நீங்க எங்க போகணும்னா ஸ்ரீவாரிமெட்டில் 9:45 ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கு 5ஆம் தேதியோட மத்தியானம் 3 மணி, 4 மணி, 5 மணி, அதே 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் வந்து இருக்குங்க. நாளைக்கு 6ஆம் தேதியோட 5 மணி 6 மணிக்கான ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. மொத்தமா ஒரு 3,985 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு 9:45 ஸ்டேட்டஸ் படி. இப்போ நான் நியர்பைல இருக்க கவுண்டருக்கு போனேன்னா எனக்கு எப்போக்கான ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னா திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இதுல வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இப்போ இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அப்புறமா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இதுவும் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். லைவா என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்றதை நம்ம இதுலேயே செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு 6ஆம் தேதிக்கான ஸ்லாட்ல உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 9,095 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்க விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா நாளைக்கு 6ஆம் தேதிக்கான காலையில ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் கிடைக்கும். இன்னைக்கான ஸ்லாட் டிக்கெட் வேணும்னா நீங்க வந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியா போனீங்கன்னா தான் கிடைக்கும். டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நீங்க வந்து நடந்து போகணுன்றதுல பஸ்ல கூட நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். டிக்கெட்டுக்காக நீங்க அங்க வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நாங்க வந்து 15ஆம் தேதி காலையில ஏன்னா 14ஆம் தேதி காலையில எல்லாம் தரிசனம் பார்க்கணும் ஏர்லி மார்னிங் அப்படின்னா நாங்க எப்ப வந்து கவுண்டர் போகணும் டோக்கன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. டெய்லியுமே என்ன பண்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாளுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நெக்ஸ்ட் டேக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் ஒரு ஸ்லாட் 2 ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் காலையில தர்ஷன் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ 5 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குன்னா எனக்கு வந்து 8 மணிக்கு தான் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 8 மணி ஸ்லாட் கேட்டா கொடுப்பாங்க. எல்லாருமே லைன்ல நிக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை டிக்கெட் வாங்கினீங்கன்னா திரும்ப வாங்குறதுக்கு 30 நாள் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதி போறீங்கன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு இந்த டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணுங்க. மார்ச் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசில இப்போ ஒவ்வொரு நாளுக்கா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காவது டிக்கெட் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கிங்க. எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த ஏபிஎஸ்ஆர்டி பஸ்ல இருந்து தர்ஷன் டிக்கெட் பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த பஸ் டிக்கெட் வருது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரைஸ் கன்வீனியன்ட் பொறுத்து புக் பண்ணிக்கிங்க. சென்னையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆயிடும். மீதி பிளேஸ்ல நமக்கு ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்க மார்ச் மாசத்துக்கு 500 ரூபாய் வர்ச்சுவல் சேவாலையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து கீழ் திருப்பதியில அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய மண்டபத்துல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 300 ரூபாய் தர்ஷன்ல சாமி வந்து பார்க்க முடியும். இதுக்கான டிக்கெட்ஸும் நமக்கு பிப்ரவரி
மார்ச் மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. 1600 பே பண்ணீங்கன்னா 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் 2 பேர் தர்ஷன் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம ஹோமம்ல வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதோட புக்கிங் எப்படி இருக்கும், இதுல தர்ஷன் பார்க்குற டீடைல்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் இவ்வளவுதாங்க. க்ரௌடு வந்து பெருசா அதிகமா இருக்க மாதிரி தெரியல. கிளைமேட் வந்து மார்கழி மாசம்னால சில்னஸா இருக்கு. அதுக்கு தேவையான ஸ்வெட்டர், கேப் இதெல்லாம் வந்து போகும்போதே எடுத்துட்டு போங்க. நீங்களும் ரீசன்ட் டேஸ்ல தர்ஷன் போயிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.